கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்று தேதி 4/10/21. இந்த 10வது மாதத்திலே 4ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனையோ உலகப்பரமான வார்த்தைகளை கேட்பதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை காதில் கேளுங்க. இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை தான் உங்களை நடத்தும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களோட என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவ ஜனமே, எல்லாரும் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார். எந்தெந்த தீங்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிச்சிருக்கு, எந்த தீங்கை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, எந்த தீமையை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறார் அதே தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்ற போகிறார். பலவீனம் என்கிற ஒரு தீமை வந்திருக்கிறதா, சுகம் என்கிற நன்மையாக மாற்றப் போகிறார். கடன் பிரச்சனை என்கிற ஒரு தீமை உங்களுக்கு வந்ததா, அதை கடனை அடைக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்ய போகிறார். அதிசயங்களை காண பண்ண வைக்க போகிறார். நெருக்கம் என்கிற ஒரு தீமை வந்ததா, கர்த்தர் அதையே உங்களுக்கு ஒரு பெருக்கமாக மாற்றப் போகிறார். சமாதான குலைச்சல் இல்லாமல் அடிக்கடி சண்டையோடு இருந்தீர்களா? அப்படிப்பட்ட தீமையை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு அந்த தீமையை, சண்டை என்கிற தீமையை, பிரிவினை என்கிற தீமையை சமாதானம் என்கிற நன்மையில் உங்களை நிரப்ப போகிறார். சமாதான காரணர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட தீமையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுறேன். அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையாக மாறுபடி சொல்கிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தீமையை நன்மையாக மாற்றுகிற என் தகப்பன், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற என் ராஜா இயேசு தகப்பன், இந்த நாளிலே எதெல்லாம் நீங்கள் தீமையாக பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறப்படுது. உங்கள் கண்ணீரின் பாதையை உருவம் நடந்து அதையே ஒரு களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிற வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 4ஆம் தேதியிலே எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். இந்த கால வேளையிலே நீங்கள் எந்திரிச்சோன்னா முத பார்க்கக்கூடிய இந்த வார்த்தை, தீமையை நன்மையாக மாறப்படும். இந்த நாள் ஒரு நன்மையின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு சுகத்தின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் ஒரு மேன்மை நாள், இந்த நாள் ஒரு உயர்வு நாள், இந்த நாள் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக, எல்லா தீமைகளையும் நன்மையாக மாறுகிற ஒரு நாளாக கர்த்தர் உங்களை மாற்றி அமைக்கப் போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் உயிர் இருக்கு. தேவனுடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். அது ஆத்துமாவையும், அது ஊனையும், அது யோசனைகளையும் உருவ குத்தி அதை பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லாரும் தீமை செய்ய நினைக்கிறாங்க, ஆனால் நன்மை செய்கிற தெய்வம் நீங்கள் ஏசப்பா. தீமையில் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய தகப்பன் நீங்கள் ஏசப்பா. எத்தனையோ தீமைகளை உடைய பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறாங்க, எத்தனையோ தீமைகளை உடைய பிள்ளைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தீமையை நீங்கள் நன்மையாக மாற்றுங்க, அந்த தீமையை நீங்கள் நன்மையாக மாற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் எடுத்து போட்டுட்டு நன்மையை தாங்க தகப்பேன். நன்மையான இந்த ஏவும் பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவரத்தில் இறங்கி வருகிறது. நன்மை செய்யுங்க தகப்பனே, அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே, அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. கிருபை கூட இருப்பதாக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் இன்றைக்கி நன்மை வரப்போகுது, நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் வெளியே புறப்பட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.